ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஹீரோயினும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதே தான் வந்து இந்த எபிசோட்லேயே அப்படியே கண்டினியூ ஆகுது. 2 பேருமே அந்த கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. முடிச்சதுக்கப்புறமா 2 பேருமே வெவ்வேறு டைரக்ஷன்ஸில் போயிடுறாங்க. அதாவது ஹீரோயின் தனியாக வந்துடுறாங்க. ஹீரோ வந்து அந்த பார்ட்டிக்குள்ளே போயிட்டாரு. நம்ம ஹீரோயினாவுக்கு ஒரே பயம். ஹீரோக்கு அதுக்கு ஆப்போசிட் அப்படியே நெஞ்செல்லாம் படபட இருக்குன்னு அந்த கிஸ் பண்ணும்போது கூட அவ்வளோ கையெல்லாம் ஷேக் ஆகல. அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கும்போது அவர் கை அவ்வளோ வந்து ஷேக் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து அந்த எக்ஸ் டெவலப்பரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்னா நீங்கள் இவ்வளோ வந்து கை நடுங்குது, என்ன ஆச்சு? ஆக்சுவலாக நீங்கள் அப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவாக அந்த இதுலேருந்தே வெளில வர முடியாமல் தவிக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்து வந்துடுறாங்க. 2 பேரும் அந்த பார்ட்டியில் அப்படியே வந்து ஜாயின் ஆகுறாங்க. அப்போ வந்து ஒரு மியூசிக் வந்து அங்கே ப்ளே ஆகுது. என்னென்னா அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், இந்த கப்புள்ஸ்லாம் வராங்களே, ஸோ அவங்களுக்காக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா, நீங்கள் 2 பேரும் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் போதையில் அப்படியே இருக்கிறாங்க. அப்போது அவரோட எக்ஸ் டெவலப்பர் என்ன பண்ணுறாருனா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, நீ ஆல்ரெடி குடிச்சிருக்குன்னு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை, நீ வேறு சும்மா இரு, இது டான்ஸ் டைம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த எக்ஸ் டெவலப்பர் என்ன பண்ணுறாரு, இன்னமும் இவங்க மேலே சந்தேகம் இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்குலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது வந்து அந்த எக்ஸ் டெவலப்பர் வந்து இவங்களே தான் வச்ச கண்ணு வாங்காமல் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது ஹீரோவும் ஹீரோயினும் நோட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாரு, நீ எதை நினச்சி கவலைப்படாத, அவன் நம்மளை சந்தேகப்படாது தெரியும், நம்ம அதை வெளில தெரியாத மாதிரி காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் தெம்பெல்லாம் பேசி அப்படியே இது பண்ணி 2 பேரும் அந்த டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த டான்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். செம்ம ரொமான்டிக். அப்படியே வந்து அந்த மியூசிக்குக்கும் அந்த சுற்றி இருக்க அந்த இதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து உண்மையிலே அந்த லவ்வோடு வந்து அவங்ககிட்ட வந்து அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் வந்து இருப்பார். ஹீரோயினுக்கும் சுத்தமாக நம்ப முடியல. பட் இருந்தாலும் அவங்களும் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எங்கேஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வெளில வந்துட்டு, ஐயோ இதெல்லாம் கனவா நிஜமான்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஷை அப்படியே இருக்கும்போது கரெக்டாக அந்த எக்ஸ் டெவலப்பர் வந்து வந்துடுறான். அவன் வந்து என்ன கேட்குறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி நீ என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நீ இவ்வளோ கிஸ் லெவலுக்குலாம் போயிருக்க, இதுக்கே நீ இவ்வளோ ஏன் இதுவாகிற, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ வேணா இன்றைக்கி ரூமுக்கு வா அப்படி இப்படின்னு தப்பாக வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான். அப்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, உன் புத்தி இன்னுமே இப்படி தான் இருக்குது, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, நீ சரியான பைத்தியக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறான். பட் அந்த எக்ஸ் டெவலப்பர் என்ன பண்ணுறான்னா, அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ண பார்க்குறான். அவங்களுக்கு போய் டச்லாம் பண்ணுறான், அவங்க ஹேரெல்லாம் டச் பண்ணுறான். இது நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. ஹீரோ பார்த்து உடனே வந்து முகத்துலேயே ஒரு குத்து விட்டுறாரு. அப்போ அந்த எக்ஸ் டெவலப்பர் வந்து பொல பொலன்னு நம்ம ரத்தம் வந்து நம்ம ஹீரோக்கு கையில் வந்து நல்லா அடி விழுந்துருது. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த எக்ஸ் டெவலப்பர் வந்து எம்எல்ஏ கை வச்சிட்டியா, உன் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் என்னை கூப்பிட்ட செஞ்ச பண்ண, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இது $1 ட்ரில்லியன் ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ ஹீரோ வந்து எதுக்குமே பயப்பில்லை. ஏன்னா அவர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லவ்வில் விழ ஆரம்பிச்சிட்டார்ல, அதனால் லவ்வருக்காக என்ன வேணால் செய்ய பார்த்துட்டாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம ஹீரோ வந்து அந்த எக்ஸ் டெவலப்பர்கிட்ட, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன சரி, அது $1 ட்ரில்லியன் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒன்றை மாதிரி ஆளுக்கிட்ட நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனை நல்லா அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்து தடுத்து அவங்கள வந்து வெளில கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து பீச் சைடில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட கையில் வந்து கொஞ்சம் அடிபட்டுச்சுட்டா, அப்போது ஒரு துணியை எடுத்து சுற்றி நம்ம ஹீரோட கையை வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த காயத்தை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த லவ்வை பற்றி, அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதாவது அந்த எக்ஸ் டெவலப்பரை பற்றி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரூ லவ்னா அதெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம ஒரு கரெக்டான பர்சனை பார்த்தா அந்த ட்ரூ லவ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பீச் சைடில் உட்காந்துருக்கனால அந்த வர அலைங்கள் வந்து ஒரே மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். அது ஒரு எஃபெக்ட், அது பேர். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சீயில் போய் கொஞ்ச நேரம் வந்து அந்த காலெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சூப்பராக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் அந்த சீயோட அந்த இதுக்கும் அவங்க அந்த மியூசிக் ஆகட்டும், அவங்களோட அந்த அசைவுலாகட்டும் எல்லாமே வந்து ஃபேரி டெய்ல் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவாக அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அவங்கள அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை ஹீரோயினும் வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் நோட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்துடுறாரு. அப்போது ஹீரோவே வந்து வெக்கத்தை விட்டு கேட்டுறாரு, இனிமேல் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக வேணாம், நான் பர்சனலாக வந்து உன்னை டேட் பண்ணணுன்னு இருக்கேன் அப்படி இப்படின்றார். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல,
ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. நீ எனக்கு கிஸ் கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஆனால் நான் உன்னை மறுபடியும் கிஸ் பண்ணதுக்கு ரீசன்லாம் கிடையாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு பர்சனலாகவே அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. டேட்டுக்கும் வந்து கூப்பிட்றாரு. இது ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து ஷாக்காக இருக்குங்க, இது ஹீரோ டக்குன்னு டேட் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அப்படியே சீன் காட்டாக மறுபடியும் ஹோட்டலில் காட்டுறாங்க. ஹோட்டலில் வந்து ஹீரோயினும் அவங்க ரூமில் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி அவங்கள டேட் கூப்பிட்டதை நினச்சா ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக குதூகலமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு, இதை நான் ஒன்றும் டீலுக்காக பண்ணலை, என்னோடய பர்சனல் ரீசனுக்காக பண்ணுறேன் அப்படின்னு இவங்க அவங்களே சொல்லிக்கும் போது அவங்களுக்கு ஒரே குதூகலமாக இருக்குது. சரியான பைத்தியமாக இருக்காடே இவன் நம்மளை போய் டேட் கூப்பிட்றானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவா அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காண்ட்ருக்காரு. அப்போ ஒரு டேப்பை காட்டுறாங்க. டேப்பில் காட்டும்போது எப்படி கிஸ் பண்ணுறது இதை பற்றிலாம் வந்து ரீசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ கரெக்டாக அவரோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி, இந்த இது எப்படி போச்சு, அவனை பார்த்தியா பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றியே மறந்துட்டு எப்படி கிஸ் பண்ணலாம் அப்படி பற்றிலாம் கேட்குறாரு. நம்ம ஃப்ரெண்டுக்கா ஒன்றுமே புரியல, என்ன இவன் திடீர்னு இதை பற்றிலாம் கேட்குறான், யார் என்னென்ன விசாரிக்கிறாரு. அப்புறம் தான் வந்து நீ வந்து அவனை கிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை யார் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சரியான வந்து ஃப்ராடு, இந்த டீல் நம்மளுக்கு வேணாம் அப்படின்றது. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஐயோ டீல் வேணாமா, அப்போது இந்த டீல் பேசினவர்கிட்ட என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லி நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஏன் என்ன அப்படிலாம் கேட்குறாரு. அது பர்சனல் ரீசன், நான் நாளைக்கு வரமாட்டேன், நான் ஒன்றுத்த வந்து இங்கே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்கணும், அப்புறமா இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கான்வர்சேஷன் அப்படியே அங்கே முடியுது. இங்கே 2 பேரும் அப்படியே சீன் கட்டாக அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த பேபி ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த இதுவும் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து ஹீரோவோட அப்பாவும் இருக்கார். ஹீரோவோட அப்பா தான் அந்த சிஇஓ. அவரோட கம்பெனியோட பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோட்டோ ஷூட் இது எல்லாமே நடக்குது. அப்போ இன்னொருத்தவங்களையும் காட்டுறாங்க. அவங்க தான் வந்து நம்மளோட ஹீரோவோட அப்பா இருக்கார், அவரோட பொண்ணு. அவங்களும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சேர்மேன் வந்து இந்த ப்ரொமோஷன் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகும்போது, இந்த மாதிரி இந்த பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்குலாம் நீ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க, நாமளே வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளோட அப்பா வந்து நம்மளை பற்றி நல்லா பேசுகிறாரு அப்படின்ற போது அடுத்த கட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த பேபி ப்ராடக்ட்ஸை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல டீலர் தேவை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்காக தானே என் ஃப்ரெண்டோட பொண்ணு நம்மளோட ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவார். அதாவது ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட் வந்து பேசியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் வந்து அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்படியே இங்கே சீன் கட்டாக அந்த செகண்ட் லீடை வந்து காட்டுறாங்க. நம்ம செகண்ட் லீட் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெயிண்டர். அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டே வரும்போது அதை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணணும், வர்றவங்க எல்லாருமே தன்னோட பெயிண்டிங்ஸை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கிட்ட வேலை பார்க்குற 2 பேர் வந்து வராங்க. அவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்றாங்க. அப்போது அவங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே எங்கள் அம்மாவோட டேஸ்ட்டு, அவங்க எல்லாமே பார்க்க அழகாக இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, அது பார்க்குறவங்க எல்லாரோட கண்ணுக்கும் அவ்வளோ அவங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் எப்படியாவது நல்லபடியாக பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் லீட் வந்து அவங்களோட சைடில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே சீன் வந்து கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன் காட்டும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து உண்மையிலேயே ஒரு கப்பிள் மாதிரி டேட்டுக்கெலாம் போகிறாங்க, ஊரை சுற்றி பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க, சைக்கிள் ரைடு இப்படி இப்படிலாம் சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்கும்போது கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு ஹீரோயின்கிட்ட. அப்போ வந்து நான் என்னோடய ஃபேமிலி இஷ்யூஸ்க்காக வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே ஹீரோயின் வந்து இதெல்லாம் வெளில சொன்னால் இதுவாகும்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு அந்த இடத்த சுற்றி அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மரம் வந்து காட்டுறாங்க. அது அவங்க வந்து தாத்தா மரம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற பிளேஸில் வந்து அந்த மாதிரி ஒரு மரம் இருக்குமா. எப்பயாச்சும் அவங்க ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி அந்த மரத்துக்கு கீழே சாப்பிட்டா அப்படி அவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோ வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா இந்த லக்கை குறிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு 4 பெட்டல் ஜாயின் ஆன மாதிரி இருக்கும், அது ஒரு லக்கு தான். ஸோ அந்த பெட்டல் வந்து உங்களுக்கு கிடைக்கல
கிடைக்குது. கிடைச்ச உடனே நம்ம ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கா "இது ஏன் என்கிட்ட கொடுக்குற? நீ தானே கண்டுபிடிச்ச" அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, "எனக்கு தான் லக் ஆல்ரெடி இருக்குதே, நீங்க தானே" அப்படின்றாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸ் டெவலப்பரை வெறுப்பேத்துறதுக்காகவே நம்ம ஹீரோயின் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அது உங்களால தான் நடந்தது. ஸோ நீங்க தான் என் லக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. இது என்னை விட உங்களுக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு அந்த க்ளோவ் வந்து இவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு எந்த விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. இங்கே அவர் எதை மீன் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படியே வந்து அடுத்த சீன் பார்க்கும்போது 2 பேருமே வந்து இந்த கப்பலில் வந்து போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்டலாம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான்லாம் பிஸ்னஸில் வந்து பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குது அப்படின்றார். அப்போ நம்ம ஹீரோயின் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களை மாதிரிலாம் எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆள் போல் அப்படி இப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவரோட பைசப்பை வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து காட்டுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துப்பா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இப்படின்றாரு. நீங்கள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம், நம்ம வலியை எவ்வளோக்கு எவ்வளோ பொறுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மசில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம எவ்வளோ எவ்வளோ அந்த வலியை வந்து இது பண்ணிக்கிறோமோ அந்த லெவலுக்கு நம்ம பெரிய லெவலுக்கு போவோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப மோட்டிவாக இருக்குது. அப்படியே அந்த கடல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு, இங்கே டால்ஃபின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் வராரு, கையை பிடிச்சி மேலே கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயினும் கரெக்டாக கையை கொடுக்கும்போது அந்த கடல் வந்து அப்படியே ஷேக் ஆகுது. ஐ மீன் அந்த தண்ணி அப்படியே ஷேக் ஆகுது, போட்டு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. சாரி, கடலோட அலையால் போட் வந்து ஷேக் ஆக ஆரம்பித்து நம்ம ஹீரோயின் வந்து கடலில் விழுந்துறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து நீச்சல் தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டெக்கில் வந்து 2 பேரும் வந்து இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஹீரோ திடீர்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அடுத்து இதுதான் நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் போவாங்க. பட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து ஒரு நிமிஷம் அப்படின்வாங்க. நம்ம ஹீரோவா என்னன்னு கேட்பாங்க. நம்ம 2 பேரும் வந்து குளிக்கல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் ஷையாக சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்ம தான் 2 பேர் கடலில் விழுந்துட்டோமே, அது ஒரு கணக்கா இல்லையா அப்படி இப்படின்லாம் கேட்பாரு. பட் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை நம்ம குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்ரூம்குள்ளே போயிடுவார். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாகிடும். ஆனால் திரும்பி வந்துட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தலையில் செல்லமாக ஒரு தட்டிட்டு போவார். நம்ம ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரியாகிடும். ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து ஆகிடும். அடுத்த சீன் அப்படியே நம்ம ஹீரோயோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆக போதில் அந்த இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா எல்லாரையும் வந்து வரவேற்று அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அவன் வந்து கடன் வாங்கியிருக்கான் போல். அந்த கடன்காரங்க வந்து நம்ம ஹீரோயினோட சிஸ்டரோட அந்த ஃபியான்சியை தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம். அப்போ இவன் வந்து பாத்ரூமில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியில் அவனோட பணத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த கிரிப்டோ கரன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து அவன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கடன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பாஸ், அவன் நம்ம கையில் கிடைக்கல, அவனோட அந்த மொழிக்கு வந்த காசு இருக்குல்ல அதை வேணால் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த கடன்காரோட பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, அவன் உடம்புல இருக்க உறுப்பெல்லாம் விற்றாச்சு நமக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இதுவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஃபியான்சியை வந்து கேட்டுறான். உடனே அவன் என்ன பண்ணிடுறான், நம்ம ஹீரோயோட சிஸ்டரை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இந்த கடன்காரனுங்களாம் வந்திருக்காங்க, நம்ம மாட்டினோம் அவ்வளோதான், நம்மளோட சாவே வந்து நிச்சயமாயிடும்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிறான். இன்னொரு பக்கம் இந்த கடன்காரங்க வந்து நம்ம ஹீரோயோட அம்மா கிட்ட வந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன நடக்குது ஏது நடக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி உன் பொண்ணை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன், அவன் எங்கே ஆளை காணோம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது சுற்றி என்ன நடக்குது, என் பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டேன்னு அவங்க உங்கள் பக்கம் கத்துறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம செகண்ட் லீடு இருக்கல ஹீரோ, அவர் வந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறார். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோடனே இந்த ஷாக் அவங்களால தாங்க முடியாது. இதுக்கு மேலே இன்னொரு ஷாக்காக என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோனோட சிஸ்டர் வந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த காசெல்லாம் அங்கே எடுத்துக்கிட்டோம், வீட்டை அடமானம் வச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி இந்த கிரிப்டோவில் வந்து அவன் போட்டிருக்கான், நிலமை சரியில்லை, ஸோ கூடி சீக்கிரம் வந்து நிலமை சரியானவங்க காசு உங்ககிட்ட கொடுத்துறோம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லும்போது, இதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகி நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட்டாயி நம்ம ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. நம்ம
ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு பயமாக இருந்தால் அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களால கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. அப்போ கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, நம்ம செகண்ட் லீட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாமல் அந்த ரூம்லேருந்து வெளியில் ஊருக்கு கிளம்புறதுக்காக வெளில வராங்க. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து வெளில வராரு. என்னடா ஹீரோயின் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. இல்லை, அவங்க தங்கியிருந்த ரூம்லேயும் போய் பார்க்குறாரு. இல்லை. அப்போ கீழே பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஓடிட்டு இருக்காங்க. வெளில போயிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டாரு. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணியே வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. ஏர்போர்ட்டில் வந்து அவங்கள பார்த்துட்டாரு. பட் நம்ம ஹீரோயின் வந்து அவரை கவனிக்கல. அவங்களுக்கு அங்கே மும்பரமாக என்னென்னா ஊருக்கு போகணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு குறிக்கோள். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்ததுனால அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து போகிறாரு. ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போது ஹீரோ வந்து மிஸ் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினை. அங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வந்து கடைசியாக ஊருக்கும் வந்துடுறாங்க. ஊருக்கு வந்து தன்னோட அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. செகண்ட் லீடு ஹீரோ தான் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அப்போது இந்த சீன் என்னென்னா, நம்ம ஹீரோவும் வந்து சியோலுக்கு வந்துடுறாரு. சியோலுக்கு வந்துட்டு காரில் அவரோட இடத்துக்கு போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்னாச்சு ஏதா அந்த இது பற்றி கேட்குறாரு. அப்போ வந்து இவங்க விசாரிச்சுக்கும் போது அந்த எக்ஸ் டெவலப்பரை பற்றி சரியான இதுவே கிடையாது, அவன் வந்து நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வேலை இந்த விஷயம் வந்து இப்படியே முடிஞ்சது, நல்லது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரை பற்றி விசாரிச்சிருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து இந்த விஷயத்தில் ஒன்றா ஆகுறாங்க. நம்ம வேறு டெவலப்பரை பார்த்துக்கலாம், அவனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு. என்னடா நேற்று கிஸ்ஸு அது இதெல்லாம் பேசினேன், என்னாச்சு ஏதாச்சு, யார் அந்த பொண்ணு அப்படின்லாம் கேட்கும்போது, இவனா நீ வாயை மட்டும் சும்மா இரு அப்படின்னு. நீ தானடா சொன்ன ஏதோ மேஜிக் அது இது, டே வர்ற இதுவில் வந்து எனக்கு கோவப்படுத்தாது சொல்லி நம்ம ஹீரோ வந்து உடனே டென்ஷனாகி இந்த காலை வந்து கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கூடி சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். பை பாய்.